உங்களால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலையா? ரொம்ப விரக்தியா ஃபீல் பண்றீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானதுங்க. நாங்க நிறைய டைம்ஸ்ல கோபத்தை வெளிப்படுத்தி சடப்புடன்னு கத்திருப்போம். ஆனா ஜோதிச்சு பார்த்தா அதுக்கப்புறமா உங்க உடம்பு ஒரு டயர்டா ஃபீல் ஆகி பார்த்திருப்பீங்க. இது ஒரு 6 to 8 hours வரை நீடிக்கும்ங்க. இது எதனால ஏற்படுதுன்னா, நீங்க ஒரு 10 செகண்ட் கோபப்பட்டீங்கன்னா கார்டிசோல் என்ற ஹார்மோன் சுரக்கப்பட்டு அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நல்லாவே தூண்டி விட்டுருங்க. அதோட தேவையில்லாத அமிலங்களும் சுரந்து எங்களோட பாடி பார்ட்ஸை நல்லாவே பாதிச்சிருங்க. சோ இத புரிஞ்சுக்கிட்டு கோபம் வந்துருச்சுன்னா கோபத்தை அடக்கவும் கூடாது, அதே நேரம் வெளிப்படுத்திடவும் கூடாது. ஒரு 30 செகண்ட் ஆச்சும் அமைதியா இருங்க. இயலுமான வர அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருங்க. அதுக்கப்புறமா எதனால அந்த கோபம் வந்துச்சு என்றதை ஜோதிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் நீங்க கோபப்பட்டது உங்களுக்கே தப்புன்னு தோணும். சோ கோபம் வர சிச்சுவேஷன்ல வார்த்தைகளை கையாளும் போதும் சரி, நடந்து கொள்ற விதங்களிலும் சரி, மற்றவங்களை காயப்படுத்தாம இருக்க ட்ரை பண்ணணும். ஏனென்றா அடுத்த நாள் நாங்க கேட்கிற மன்னிப்போ இல்ல அன்பளிப்போ அது எதையும் சரி செய்யவே செய்யாது.